ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எடிட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன எடிட்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து அப்புறம் விஜய் அங்கிள் இல்லை வேறு யூடியூபர்ஸ் அவங்களோட ஃபோட்டோவில் இப்போ நீங்கள் இப்போ உங்களுதே வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களுக்கு கேலரியில் இருக்குது, அதை நாங்கள் எப்படி சாங் வச்சு எடிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் விஜய் அங்கிள் அந்த ஆக்டர்ஸ் அந்த கான்செப்டில் கொண்டு போக போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நார்மலாக உங்களோட யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டதுக்கப்புறம் சர்ச் போயிட்டு நான் வந்து விஜய் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சர்ச் கொடுத்துட்டேன். விஜய் மட்டும் கொடுக்குறேன், சாரி ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ நான் இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதாவது இப்போ பாஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்படி நம்மளுக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இப்படி ஆன் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து இது அப்படியே இது அப்படியே இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டை. இப்போ வந்துட்டு ஃபோட்டோஸ் இல்லைனா கேலரி உங்கள் ஃபோனில் இருக்கும். எங்கள் ஃபோனில் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ எல்லாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்படி ஒன்று இருக்குது. இதை எப்படி எடிட் பண்ணுறதுனா, இங்கே எடிட் ஆப்ஷன் பென்சில் மாதிரி இந்த மாதிரி எதாவது காட்டும். எடிட் ஆப்ஷன் 3 டாட் வச்சு காட்டலாம், அப்படி காட்டும். அதில் போயிட்டு க்ராப் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை பண்ணிவிட்டு இது பிடிச்சி இழுத்து இப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சிரும். சில ஃபோனில் வந்து உங்களுக்கு எரேஸ் சிம்பிள் காட்டலைன்னா நீங்கள் இந்த க்ராப் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டெலீட் பண்ணுறத விட க்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வராது. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் எல்லா ஃபோட்டோவையும் அந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துங்க, ஓகேங்களா. இப்போ வந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஆப், அதாவது மாஸ்ட் ஆப். இது மஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கணும். நான் வந்து மாஸ்ட் ஆப் தான் இங்கே இருக்க பாருங்கள், மாஸ்ட் ஆப் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இது அவைலபிள், ஃப்ரீ. நீங்கள் இதில் வந்து உங்கள் ஃபோட்டோவோ சரி எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மாஸ். இது வேணாம், நம்ம இது எடுத்துக்கலாம். இது வேண்டாம். நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கிறதுனா அவ்வளோ நல்லா இருக்காது. இது அதே தாங்க, பாட்டு மட்டும் இது வேண்டாம். மேக் வீடியோன்னு போட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்துடும். எத்தனை ஃபோட்டோனா 5 ஃபோட்டோ இங்கேயே காட்டும் உங்களுக்கு கீழே. உங்களுக்கு என்னெல்லாம் ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா 5 ஃபோட்டோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல. இது கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து வந்துருச்சுன்னு நம்ம காட்டிட்டோம். இது வந்து இந்த எக்ஸ்போர்ட்குள்ளே போயிட்டு அது டவுன்லோட் ஆகுதா, வெயிட் பண்ணுங்கள் 1 செகண்ட். பார்த்தீங்கன்னா எதில் உங்களுக்கு போகணும்னு இங்கே காட்டுங்க ஆப்ஸில். அதை இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. யூடியூப்னால் எப்படி நான் வந்து
வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் ஏல வச்சுக்கோங்க. நான் வந்து ஒன் செகண்ட் நான் வந்து நான் இதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் லாங்குவேஜ் எப்படி மாற்றுறதுன்னு. லாங்குவேஜ் இங்கே காட்டும். இதுக்குள்ளே போயிட்டு லாங்குவேஜ் பார்த்துட்டு ஏபிசி கனெக்ட் அன்செலக்ட் லேஅவுட்ஸ் அப்படின்னு வந்துருச்சா. நீங்கள் கொடுத்துட்டு இப்போ டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கொடுத்து ஒன் செகண்ட் கேஸ் இது என்ன ப்ராப்ளம் கைஸ் சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து மாஸ் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துகிட்டு ஓகேவா. இப்போ இதை வந்து நீங்கள் வெளில வந்துட்டு இது இது வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து உங்களுக்கு நவுத்தி வைக்க முடியும். நான் வந்து இங்கே சென்டராக வைக்க வேணாம், டவுன் வச்சுக்கலாம். நல்லா மேலே தூக்கி வச்சிடலாம். இங்கே வச்சுருக்கேன் மாஸ் இல்லை என்னோட கீழே கொண்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் அப்லோட் ஷார்ட்ஸ். அவ்வளோதாங்க கைஸ். பார்த்தீங்களா ஒரு சூப்பரான எடிட்டிங் இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நீங்கள் நிறைய இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.